ஸ்கூல் ட்ராமா. இந்த வாட்டி நான் அதை விட நிறைய பட்டாசு வெடிக்க போறேன்டா. அப்படியாடா? எனக்கும் இந்த வருஷம் ரொம்ப அதிகமா பட்டாசு வெடிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த வருஷம் நானும் எங்க அப்பா கிட்ட கேட்டு நிறைய பட்டாசு வாங்கி நான் சேர்ந்து வெடிக்கலாம். ஓகேடா. சரி ஓகே. அவனே நம்ம சோகமா உட்காந்துருக்கோம். தெரியலையே, தீபாவளி அந்த நாளைக்கு ஏன் இந்த மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கான்? எங்க கூட வந்து பட்டாசு வெடிச்சு சந்தோஷமா இருக்காங்க. சரிவா, நம்ம அவங்க கிட்ட போய் கேட்போம். ஓகேவா போலாம். பட்டாசு வெடிக்கிறது மட்டும் தீபாவளி தான். நான் இந்த டைம் கிரீன் தீபாவளி சொல்றேன். கிரீன் தீபாவளியா? அப்படிதான் இருக்குது. கிரீன் தீபாவளினா நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லியா நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த கெடுதலும் செய்யாம கொண்டாடுறோம். நம்ம என்னடா கெடுதல் செய்யறோம் சுற்றுச்சூழலுக்கு? உங்களுக்கு சொன்னா முடியாது. நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரவாங்க. Plants are part of the ecosystem as human beings. They too have the right to enjoy nature's gifts like us. As pets, they give us the love and affection we need to live a happy life. They are the source of comfort in times of distress. Their positive energy is hard to use. They make our lives better in ways we can never imagine. They provide us with a sense of protection and security. They cheer us up and make us better individuals. Animals do not hurt us, to destroy us. Therefore, it becomes our sole responsibility to be kind and compassionate towards animals. கடவுளே, இந்த மனிதர்களுக்கு ஏன் தெரியல இயற்கைக்கு இவ்வளவு தீங்கு விளைவிக்கிறோம் என்று. நம்ம பட்டாசு வெடிக்கிறதுனால நம்ம இயற்கைக்கு எவ்வளவு கெடுதல் செய்யணும். ஆமாடா, உங்களுக்கு இப்பதான் புரியுது. எங்க பார்த்தாலும் ஒரே புகை. இந்த மனிதர்கள் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க? இந்த மனிதர்கள் ஏன் இவ்வளவு புகையோட சத்தத்தோட தீபாவளியை கொண்டாடுறாங்க? தீபாவளினா தீபத்தின் நாள், சந்தோஷத்தின் நாள். அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. தீபாவளினா தீபத்தின் நாள். தீபாவளினா பட்டாசு நம்ம எப்படி கொண்டாடுறது? நைட் ஆனா எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணடா. அப்பதான் நம்ம சுத்தி இருக்க சுற்றுச்சூழலும் மாசடையாம பறவைகள், விலங்குகள், செடி, கொடி, மரங்கள் எல்லாம் செழிக்கையாகவும் மனிதர்களுக்கு மூச்சு கோளாறும் ஏற்படாம இருக்கும். அதனால நம்ம இந்த தீபாவளியை ஈகோ ஃப்ரெண்ட்லி தீபாவளியா கொண்டாடுவோம். ஓகேடா.